இஸ்லாத்திற்காக அனைத்தையும் துறந்த மனிதர். அவரை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய 6 விஷயங்கள். அவர் மக்காவில் அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு இளைஞர். முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஆடைகளைத்தான் அணிவார். மிகவும் விலையுயர்ந்த நறுமணப் பொருட்களையே உபயோகிப்பார். அவர் சென்றவிடமெல்லாம் மக்கள் அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாருல் அர்கமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை கேட்ட அந்த நொடியில் அவருடைய வாழ்க்கை மாறியது. அவர் ஆரம்பகால முஸ்லிம்களுள் ஒருவரானார். அவரது குடும்பத்தினர் அவருடன் தொடர்பை துண்டித்தனர். அவர் முஸ்லீமாகிவிட்டதை அறிந்த அவரது தாயும் மற்ற உறவினர்களும் அவரை சங்கிலியால் பிணைத்தனர். அவருடைய செல்வம் அனைத்தையும் பறித்துக் கொண்டனர். அவர் இவ்வுலக ஆடம்பரத்திற்கு பதிலாக இறை நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். அவர் அங்கு இஸ்லாத்தின் முதல் ஆசிரியரானார். அங்கு அவர் மக்களுக்கு குர்ஆனை போதித்தார். அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு அவர்களை அழைத்தார். அவரின் முயற்சியால் மதீனாவில் உள்ள மக்களில் பெரும்பாலானோர் இஸ்லாத்தை தழுவினர். அவர் இறந்த பொழுது அவரிடம் ஒன்றுமே இல்லை. உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை அவர் பிடித்திருந்தார். அவர் எதிரியால் அடித்து கீழே தள்ளப்பட்டார். அவரின் ஜனாசாவை முழுவதுமாக மூடுவதற்கு கூட துணி இல்லை. மிக பெரும் செல்வந்தராயிருந்தவர் தியாகியானார். முஸப் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையான வெற்றி என்பது நாம் என்ன சம்பாதித்தோம், என்ன வைத்திருக்கிறோம் என்பதில் இல்லை, ஆனால் அல்லாஹ்விற்காக நாம் எதை கொடுத்தோம், தியாகம் செய்தோம் என்பதில்தான் இருக்கிறது என்று உலகிற்கு உணர்த்தினார். இவ்வுலக ஆடம்பரங்களில் நம் கவனத்தை செலுத்தாமல் அல்லாஹ்விற்காக மறு உலக வெற்றிக்காக வாழ முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்.